வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? ஹாஃப் இயர்லி டைம் டேபிள் வந்துருச்சு. நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஈஸியாக ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 1ல் புக் பேக் கொஷின்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்கணும் தவிர்க்காமல் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வால்யூம் 2லாம் வருது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக அப்படியே பிடிஎஃபாக இங்கே இருக்குது. இதில் நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்றதான் சார் இங்கே சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு யூசர்ஸ் கொஸ்டின் இருக்கும், இல்லை ஒரு லிமிடேஷன் கொஸ்டின் இருக்கும், இல்லை அதில் இருக்கக்கூடிய வை ஹவு அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லை டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் இருக்கும். அப்படியான கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தேடி படிச்சிருங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்டட் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர். நீங்கள் கன்ஃபார்மாக படிச்சிருப்பீங்க, அதை கண்டிப்பாக படித்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்த ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல், இதை வந்து மான் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்த ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் எந்த ஓருக்கு தேவை, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க அப்படின்னா நமக்கு தெரியும். அது சல்ஃபைடு ஓருக்கு வேணும், ஜிங்க் சல்ஃபைடு, லெட் சல்ஃபைடு, நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதுவோம். அதாவது கலினா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளான்ட் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் சார், ஹவு அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கணும். அப்படி வர கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலிமெண்ட் யூஸ் பண்ணி இந்த 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ரேராக கேட்குறாங்க, இருந்தாலும் ஆன்சர்ஸ் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சார் சொன்னேன்ல, என்ன சொன்னேன், யூசர்ஸ் கொஸ்டின், கிவ் த யூசர்ஸ் ஆஃப் ஜிங்க். இதே நீங்கள் என்ன பண்ணுங்க, படித்து வச்சுக்கோங்க. சரியா தங்கம்? அடுத்து நம்ம ரிப்பீட்டடாக அடிக்கடி பார்க்குற கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, ஸ்லாக்னா என்ன, கேங்குனா என்னன்னு ரிப்பீட்டடாக பார்க்குறோம், கேட்டுகிட்டே இருக்காங்க. இது 3 மார்க்லையும் வருது. அதை என்ன பண்ணுங்க, படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 11th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங்க்கு என்ன ரெக்குவயர்மெண்ட், பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா, அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா தங்கம்? அப்படியே வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் என்னன்னா எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் கேட்குறாங்க. வித் எக்ஸாம்பிளோட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் சொல்லணும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, கிவ் த லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா? அடுத்து நான் சொன்ன ரீசனிங் வைன்ற கொஸ்டின் மாதிரி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12வது கொஸ்டின் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒவ்வொன்றுக்கும் இது ரோல் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அது 2 மார்க்காக நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா சார் சொன்ன கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இப்போ செகண்ட் யூனிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய நமக்கு இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யூசர்ஸ் கொஸ்டின் சார் சொன்னேன் பார்த்தீங்களா, எடுத்தோன்னே இருக்காரு பாருங்க, கிவ் த யூசர்ஸ் ஆஃப் போராக்ஸ். அப்புறம் இந்த சிந்தசிஸ், ஃபிஷர் ட்ரோபி சிந்தசிஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா, ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இன் பி பிளாக். ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதை பாருங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, வாட் இஸ் கேட்டனேஷன், டிஸ்கிரைப் பிரீஃப் த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், அதெல்லாம் என்ன பண்ணுங்க தங்க, படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து 6th கொஸ்டின் இருக்கு, என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்ன இருக்குன்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து யூசர்ஸ் ஆஃப் சிலிகோன்ஸ், இதை நீங்க கண்டிப்பாக படிச்சே ஆகணும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். நமக்கு 5 மார்க்ல வரவும் வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் 3 மார்க்ல வர வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்த முக்கியமான ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஹைட்ரோபோரேஷன். இந்த செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்து 10th கொஸ்டின், இந்த ஐகோஜெசன்ஸ், அப்புறம் டெட்ராஜன், இதுக்கு நிக்டோஜனுக்கு, சால்கோஜனுக்கு எக்ஸாம், இதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான். அதை நீங்க கண்டிப்பா எழுதி பார்த்துருந்தாங்களா? சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12th கொஸ்டின் இருக்கு பாருங்க, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த புக் பேக்ல கூடிய பேலன்ஸ் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின் வந்து ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்துருதுன்னா நமக்கு கம்பல்சரி கொஸ்டினாக வந்து நின்றது. அந்நேரம் உங்களுக்கு மார்க் போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக நீங்கள் படித்து முடிச்சுட்டு இதோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்தாலும் உங்களுக்கு என்ன கிடையாதுயா, பிரச்சனை கிடையாது. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஹவு வில் யூ ஐடென்டிஃபை த போரேட் ரேடிக்கல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போரேஷன் மாதிரி, ஹைட்ரோபோரேஷன் மாதிரி இந்த போரேட் ரேடிக்கல் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதை என்ன பண்ணுங்க தங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 15th கொஸ்டின் என்ன, ஹவு வில் யூ கன்வெர்ட் த போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரேடு. அடுத்த முக்கியமான கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் தெரியும், ஜஸ்டிஃபை வித் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிளோட நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் படித்து பார்த்துக்கிட்டாங்களா. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா யூனிட் 3க்கு வர போகிறோம். யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் நம்ம வர வைக்கிற கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன,
வாட் இஸ் இன்னட் பெர் எஃபெக்ட் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் ஃப்ளூரின் ஆல்வேஸ் -1 ஆக்சிஜன் ஸ்டேட். ஏன்டா எப்போ பார்த்தாலும் -1 இருக்கு அப்படின்ற கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 4th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா ஹாலஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது. இந்த நான் சொல்றேன், ஒரு கொஸ்டின் கொடுத்து சப்டிவிஷன் மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஆன்சராக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஒரு வட்டம் படித்தா போதும், ஈஸியாக உங்களுக்கு நான் வந்துடும். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. இதே நீங்கள் படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து வை fluorine is more reactive than other halogen. சார் என்ன சொன்னால வைன்ற கொஸ்டின்ஸை கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து பாருங்க யூசஸ் ஆஃப் ஹீலியம் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி 8th கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். IF7 உடைய ஹைபிரிடைசேஷன் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. 9th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் த பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் த கோல்டு NaOH குளோரின் ரியாக்டர் என்ன கிடைக்குது, ஹாட் NaOH குளோரின் ரியாக்டர் என்ன கிடைக்குன்றத திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஈக்குவேஷன்ஸ் எழுதி பார்த்துருங்க, 3 மார்க்குக்கு அடிக்கடி வருதியா, சரியா. அடுத்து how will you prepare chlorine in laboratory. இந்த ப்ரிப்பரேஷன் ரேரா 1-2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ப்ரிப்பரேஷன் எழுதி பார்த்துக்கோங்க. முக்கியமான அடுத்த கொஸ்டின் ரைட் த யூசஸ் ஆஃப் என்ன அப்படிங்கிறத சல்ஃபரிக் ஆசிடுடைய யூசஸ் கேட்குறாங்க. அடுத்து 12வது கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன அப்படின்னா give a reason to support the sulfuric acid is a dehydrating agent. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 13 கொஸ்டின் ஆல்ரெடி நீங்கள் படித்த கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா எப்படி அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி படிச்சிங்களா, பி பிளாக்கின் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு அதே ஆன்சர் தான் இங்கே. ரீசன் ஃபார் அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரஜன், இதுவும் அதே மாதிரி தான், சரியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் மாலிகுலர் ஃபார்முலா. இதுவும் 1-2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வரைஞ்சு பார்த்துக்கணும், ரைட்டுங்களா. அடுத்து 15th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இது நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும். என்னது யூசஸ் ஆஃப் ஆர்கான். திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ், யூசஸ் எல்லாமே படிச்சு தான் ஆகணும், சரியா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன் வென் த PCl5 இஸ் ஹீட்டட் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடாவும் குளோரினாவும் பிரிஞ்சிரும், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சரிங்களா. 20th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் சார் அப்படின்னா HF வந்து வீக் ஆசிட் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரீசன் கொஸ்டின் சார் என்ன சொல்லியிருக்கேன், ஏன்ற கொஸ்டின் ரீசன் கொஸ்டின் எல்லாம் ரொம்ப முக்கியம், அதனால் தவிர்க்காமல் இதை படிச்சுக்கோங்க. அடுத்து 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா deduce the oxidation number of oxygen in hypofluorous acid. இது ரொம்ப சிம்பிள், நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதா. அடுத்து what type of hybridization occur in BRF5 and BRF3. இதையும் கண்டிப்பாக படிச்சிருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு எழுத்து தான், 2-3 எழுத்து சேர்ந்தது என்னது நமக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு ஆன்சரு, அதை ஈஸியாக படிச்சுக்கோங்க. அடுத்து அந்த செகண்ட் லெசன் இருக்க மாதிரி நமக்கு இந்த தேர்ட் லெசன்லையும் பேலன்ஸ் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. சார் சொன்னது தான் 13 ஈக்குவேஷனையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியில் எதை கேட்டாலும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். அதெல்லாம் சொன்னதெல்லாம் படித்து முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி பாருங்கள், சரியா. அடுத்து யூனிட் 4 போக போகிறோம் வாங்க. என்னது டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா வாட் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்ற கொஸ்டின். அடுத்து அப்போ வாட் ஆர் டிரான்சிஷன் தெரிஞ்சிருக்கும்ல, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டாயா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை த பொசிஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் இன் பீரியாடிக் டேபிள், அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த கொஸ்டின் 3 மார்க்கில் அடிக்கடி வந்திருக்கு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் அடிக்கடி கேட்டிருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து 7th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ஷனா என்ன, அது என்ன நடக்குது அப்படின்ற கொஸ்டினை ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை என்ன பண்ணுதாங்க அவரோட படித்து எழுதி பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதே மாதிரி இந்த லெசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா FABCன்னு F கொடுத்துருக்காங்க. ஒரு 8வது கொஸ்டினில் பேலன்ஸ் பண்ணது கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் சொல்கிறேன்னா கம்பல்சரியில் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்தலாம், அதுக்காக தான் சார் சொல்கிறேன், சரியா. ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின், கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், அதை எழுதி பார்க்கணும். அப்புறம் 10th கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. இது 3 மார்க்காகவும் வருது, 5 மார்க்காக நமக்கு வருது. என்னது சார் அப்படின்னா calculate the number of unpaired electron present in titanium 3+ and manganese 2+ and calculate the spin only for the magnetic moment கண்டுபிடிக்க சொல்லி வர கொஸ்டின் ரிப்பீட்டடாக 3 மார்க்கில் வருது. அடுத்து 11th கொஸ்டின் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா Ce4+ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் CO2+ எலக்ட்ரானிக் கேட்குறாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். இதை நீங்கள் என்ன பண்ணுதாங்க படித்து எலக்ட்ரானிக் எழுதி பார்த்துக்கணும், சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விச் இஸ் மோர் ஸ்டேபிள்,
யார் மோர் ஸ்டேபிள், Fe2+ஆ Fe3+ஆ, இப்படி யார் வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாலே அதுக்கு ஆன்சர் இல்லைங்கன்னா 1 மார்க் இருக்கு. ஸோ Fe3+ இஸ் மோர் ஸ்டேபிள், ஏன்னா ஆஃப் ஃபீல்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்படிங்களா? இந்த 3 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க தங்கம், படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து 15th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பேர் லேமினேட் அண்ட் ஆக்டினேட்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. இது 5 மார்க்லையும் வருது, 3 மார்க்லையும் வருது, பார்த்துக்கோங்க. இப்போ 19th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருன்னா 2 பேஸ் கொடுத்து இதில் யார் மோர் பேஸிங் கேட்குறாங்க, ஒய் அப்படின்ற ரீசனிங் கேட்குறாங்க. சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய்ன்ற கொஸ்டின் நம்ம தவிர்க்கவே முடியாது, படிச்சே ஆகணும். அடுத்து 20th கொஸ்டின் ரொம்ப முக்கியம். யூரோப்பியம்-2 இஸ் மோர் ஸ்டேபிள் தென் சீரியம்-2, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரீசனிங் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. சரியா தங்கம்? அடுத்து 22 வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னது அப்படின்னா which is strong reducing agent, Cr2+ஆ Fe2+ஆ அப்படின்ற கொஸ்டின் கம்பேரிசன் கேட்குறாங்களா? அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதையும் நீங்கள் படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் transition metal show high melting point, transition metal shows high melting point, why அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் 26th கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா why first ionization enthalpy of chromium is lower than zinc, எதனால அப்படின்னு கேட்குற கொஸ்டின். இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், படிச்சு எழுதி பார்த்துக்கிட்டாங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து என்னன்னா, நமக்கு IUPAC நேம் வைக்கணும். இந்த IUPAC நேம் எப்படி வைக்கிறது, என்ன ஏது, எல்லா டீட்டெயில் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, போய் பார்த்துக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ணியிருக்கோம். புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் சரி, புக்கு இன்சைட் எக்ஸாம்பிள் சரி, எல்லாமே சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, நீங்கள் பார்த்து பயன்பட்டுருக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா, பாருங்க பார்த்தீங்களா, கிவ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோஆர்டினேஷன் காமன் யூஸ் இன் மெடிசின். மெடிசனில் யூஸ் பண்ணக்கூடிய பயாலஜிக் இம்பார்ட்டன்ஸ் வேறு எழுதுங்கனாங்க. அது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன அப்படின்னா, பேஸ்டு ஆன் விபி தியரி, இந்த குரோமியம் இது வந்து என்னன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பேராமேக்னட்டிக், இது வந்து டயாமேக்னட்டிக், ஏன்னு கேட்குறாங்களே, அதை நம்ம விபி தியரியோட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இது 5 மார்க்கில் அதிகவட்டம் கேட்டிருக்காங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து 7th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இந்த காம்ப்ளெக்ஸ் கலராக இருக்குது, இந்த காம்ப்ளெக்ஸ் ஏன் கலராக இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற கொஸ்டினும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 3 மார்க்கில் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 9th கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன அப்படின்னா, 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த 2 காம்ப்ளெக்ஸை எப்படி டிஃபரன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே Cl உள்ளே இருக்குது, இங்கே Cl வெளியே இருக்குது, இங்கே SO4 வெளியே இருக்குது, இங்கே SO4 உள்ளே இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு நம்ம எக்ஸாம் பண்ணுவோம் அப்படின்னா, சில்வருக்குள்ள ரியாக்ட் ஆகும், சில்வர் நைட்ரேட் ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம், ஒயிட் ப்ரெசின் ஃபார்ம் ஆகுதா, ஃபார்ம் ஆகலை அப்படின்றது இருக்கும்ல, அதான் ஆன்சரு. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் வந்து என்னன்னா, வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமர்ஸ், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் அப்படின்றது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அடுத்து 12th கொஸ்டின் எக்காரந்த கொண்டு விட்டுறாதீங்க, கண்டிப்பாக படிங்க. இது என்ன டென்டேட் லிகான் அப்படின்றத சொல்லணும், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க, பார்த்துக்கோங்க. 14th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன, அது வெர்னர் தியரி எழுதணும். வெர்னர் தியரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குமா. அடுத்து 16th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி வாட்டர் ஹைட்ரேட் ஐசோமர்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின். அதனால் என்ன பண்ணுங்க, படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து 18th கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜினா என்ன, கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜினா என்ன, 2 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து முக்கியமான ரீசனிங் கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நிக்கலுடைய எக்ஸா அக்வா நிக்கல் இருக்குல்ல, இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து க்ரீனாக இருக்குது, இது ஏன் கலர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற கொஸ்டின். ஏற்கனவே மேலே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இது ஏன் கலராக இருக்குது, இது ஏன் கலராக இல்லைன்னு, அதே சேம் டைப் தான், படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த 5 மார்க்கில் அதிகம் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் தான், அவர் டிஸ்கஸ் பிரீஃப் த நேச்சர் ஆஃப் த பாண்டிங் ஆஃப் மெட்டல் கார்னல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்து பேஸ்டு ஆன் விபி தியரி எக்ஸ்பிளைன் த நேச்சர் ஆஃப் பாண்டிங், எதுக்குன்னா அந்த 23rd கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 25th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக 5 மார்க்லையும் கேட்குறாங்க, 3 மார்க்லையும் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை, ஆக்சிஜன் ஸ்டேட் எத்தனை, யார் வந்து லிகானுடைய ஃபீல்டு எப்படி இருக்குது, அப்புறம் எலக்ட்ரானிக் கன்ஸே கேட்பாங்க, ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, படித்து எழுதி பார்த்துக்குங்க தங்கங்களா. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாலிட் ஸ்டேட்டில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதை நம்ம அதிக கவனம் கொடுக்கணும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் யூனிட் செல், ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்புறம் வாட் ஆர் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல், ரிப்பீட்டட் கொஸ்டின். டிஃபரன்ஷியல் கொஸ்டின், அமார்ஃபஸ் கிறிஸ்டல், இங்கே ரிப்பீட்டட் கொஸ்டின் படிக்கணும். அடுத்து 4th கொஸ்டின் விடலாமா, விடக்கூடாது, என்ன டைப் ஆஃப் சாலிட் அதை நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடியது என்னன்னா, டிஸ்கியூஸ் பிட்வீன் த ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் அப்புறம் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். அதே மாதிரி டிஸ்கியூஸ் பிட்வீன் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய், ரிப்பீட்டட் கொஸ்டின். எப்படி யூனிட்
யூனிட் 1 நமக்கு எதையும் விட முடியாது, எல்லாத்தையும் படிப்போமோ அதே மாதிரி யூனிட் 6 நம்ம எதையும் விடுறதுக்கு இல்லை, எல்லாமே படிச்சுட்டு அவங்க தியரியை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ், அடுத்து எக்ஸ்பிளைன் த ஷார்ட் கீ டிஃபெக்ட்ஸ், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் 10th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா மெட்டல் டெஃபிஷியன்சி, மெட்டல் எக்ஸஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இன்னொன்று அதே மாதிரி நமக்கு என்ன இருக்கும்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டும் உள்ளே இருக்கும். அடுத்து 11th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்குது எஃப்சிசியில் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அடுத்து 13th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப கவனம் கொடுத்து படிக்கணும். நீங்கள் வை த அயானிக் கிறிஸ்டல் ஹார்ட் அண்ட் பிரிட்டில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் படிக்கணும். 14th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா பிசிசி உடைய பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, அதை நீங்கள் படித்து எழுதி பாருங்கள், அதுக்கு படம் வரையணும் நம்ம, சரிங்களா. அடுத்து வாட் இஸ் த மீன் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் பிசிசி, இந்த கொஸ்டினும் ரிப்பீட் நமக்கு கேட்டிருக்காங்கயா, சரியா. இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாக என்னன்னு பார்த்தீங்கன்னா தியரி படி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ப்ராப்ளம் கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். அதை நீங்கள் முதல் புக் பேக் கொஸ்டினை படித்து முடிங்க, அப்புறம் ப்ராப்ளம்குள்ளே போகலாம். அடுத்ததில் 24 இருக்குது பார்த்தீங்களா, ரைட் அண்ட் நோட் ஆன் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதாவது டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் எதையும் விட்டுறாதீங்க, ஃப்ரெங்கல், ஷார்ட் கீ, மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி கண்டிப்பான முறையில் படிச்சிருங்க. அதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். யூனிட் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ் பார்க்க போகிறோம். இதே நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். முதல் புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் எந்த கொஸ்டின் படிக்கணும்னு பார்த்துக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிஃபைனைட் ஆவரேஜ் ரேட், இன்ஸ்டன்ட் ரேட் கேட்குறது ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி டிஃபைன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க. தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெரைவ் த இன்டெகிரேட் ரேட் லா ஃபார் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப முக்கியமாக டிஃபைன் ஆஃப் லைஃப் அப்படின்னு என்னன்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன ஆஃப் லைஃப் வரும் அப்படின்றதை நீங்கள் எழுதணுன்றாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப முக்கியம், வாட் இஸ் த எலமெண்டரி ரியாக்ஷன், அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டருக்கும் மாலிகுலாரிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதையும் நீங்கள் எழுதணும் தங்கங்களா, சரிங்களா. சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் கேட்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 7th கொஸ்டின் என்னன்னா டிஸ்கிரைப் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்குவீங்க. 8th கொஸ்டின் வந்து என்னன்னா நமக்கு இதுக்கு வந்து ரேட் லா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இதுவும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இது ஒரு இடம் பார்த்துக்கோங்க. அடுத்து 9th கொஸ்டின் வந்து பாருங்க, எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆன் த ரியாக்ஷன் ரேட் வித் ஆன் எக்ஸாம்பிள், இது எப்படி நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்றது எக்ஸாம்பிள், ரேட்டை வந்து எப்படி வந்து கேட்டலிஸ்ட் வந்து பாதிக்குது அப்படின்ற கொஸ்டின். இதுவும் ஒரு ரீசனிங் கொஸ்டின் மாதிரி தான், அதை நீங்கள் படித்து எழுதி பார்த்துக்கோங்க. 10th வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் வந்துடும், அப்புறம் நம்ம லேட்டராக பார்க்கலாம் எப்படின்றத. அப்படியே வந்துகிட்டே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 13th கொஸ்டின் கொலிஷன் தியரி 5 மார்க்கில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கொலிஷன் தியரி எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 14th வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரைட் அர்கினியஸ் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் டேர்ம்ஸ் இன்வால்வ்டு அப்படின்றதான். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு ஈக்குவேஷன் எழுதி அதுக்கு டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. 3 மார்க் கேட்குறாங்க தங்கங்களா, அதனால் விட்டுறாதீங்க, படிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிவ் 2 எக்ஸாம்பிள் ஃபார் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் படிக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸாம்பிள் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. 18th கொஸ்டின் ரொம்ப முக்கியம், ரஸ்டிங் ஆஃப் அயன், இது ஒவ்வொன்றும் என்ன டைப் ஆஃப் ஆர்டர், என்ன ஆர்டரில் வருது அப்படின்ற கொஸ்டின் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க தங்கங்களா. அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும், நம்ம ப்ராப்ளம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இதில் நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டிய கொஸ்டினை சார் சொல்லியிருக்கேன், சரிங்களா. இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் வால்யூமும் வரப்போகுது, அதை நீங்கள் பார்த்து படிங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். நன்றி மாணவ தங்கங்களா.